இரண்டாவது நாளிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாகி உங்களை இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. முடிந்த அளவுக்கு எவ்வளவு குயிக்காக வருவதற்கு முயற்சி, ஏதாவது வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படி வரும்போது லேட்டாகும், அது பரவாயில்ல, லேட்டானாலும் வந்துடுங்க. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6:30 வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். என்னோடய மைண்டு ஒரு 6:30 தொடங்கி ஒரு 7:15 வரைக்கும் ஆராதனை பாட்டி நடத்திட்டு ஒரு 7:15 ஒரு 7:30 வரைக்கும் இப்படி ஆண்டவர் தான் வேர்டு தந்தாருன்னா, இப்போது நாளைக்கெல்லாம் வேர்டு தந்திருக்கிறாரு. சிலது நம்முடைய சுத்திகரிப்புக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக, இதை அப்படி ஆண்டவர் தர்ற வார்த்தைகளை சொல்லி ஒரு 10-15 நிமிடம் ஜெபித்துட்டு ஒரு 7:30 ஒரு 8:15 வரைக்கும் ஆண்டோட வார்த்தையை தியானித்து 8:15 கொஞ்சம் நேரம் திரும்ப ஜெபத்தில் ஜெபித்து 8:30 முன்னாடி ஷார்ப்பாக முடிக்கணும் அந்த மைண்டில் இருக்கிறேன். இது என்னுடைய மைண்ட். இனி ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அது மாதிரி போகும். கர்த்தர் நம்மையே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நாம் இந்த மாலை வேளையில் இயேசு சிலுவையிலே சம்பாதித்தவைகள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் என்று சொல்லியிருந்தேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடட்டும். கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:15. அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை படுவதாக. ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சுவிசேஷ புஸ்தகங்களுக்கும் நிருபங்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இயேசு சிலுவையிலே எப்படி மரித்தார் என்று சுவிசேஷ புஸ்தகம் சொல்லுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவைகளெல்லாம் இயேசு சிலுவையிலே எப்படி மரித்தார். 2 கள்ளர்கள் நடுவே மரித்தார், சிலுவை சுமந்து மரித்தார், சாட்டையால் அடிக்கப்பட்டு மரித்தார், முள்கிட சூட்டப்பட்டு மரித்தார், பிலாத்து இயேசுவை சிலுவையில் மரிப்பதற்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். இப்படியெல்லாம் சுவிசேஷ புஸ்தகங்கள் இயேசு எப்படி மரித்தார் என்று சொல்லுகிறது. நிருபங்கள் இயேசு எப்படி மரித்தார் என்று சொல்லவில்லை, இயேசு எதற்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எதற்காக மரித்தார் என்று இந்த வசனத்திலே நான் வாசித்தது, இயேசு சிலுவையிலே எப்படி மரித்தார் என்று சொல்லவில்லை, இயேசு சிலுவையிலே எதற்காக என்ன செய்தார்? மரித்தார். இயேசு சிலுவையிலே எதற்காக மரித்தார் என்று சொன்னதுனாலே இந்த வார்த்தை நாம் இந்த நம்முடைய தியானத்துக்காக, நம்முடைய இந்த டாப்பிக்காக நம்ம எடுத்த தீம் ஏடு, இந்த வார்த்தை எப்படி முடிகிறது என்றால், இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லவில்லை, இயேசு சிலுவையிலே சத்தமா வெற்றி சிறந்தார். நான் இன்ட்ரோடக்ஷனாகத்தான் நான் நேற்றே சொன்னேன். இன்றைக்கி நாளைக்கும் முகவுரையாகத்தான் சில காரியங்களை சொல்லுவேன். இதை சொல்லிவிட்டு அதுக்கு நான் இனி பேச போகிறத உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், ஏன் இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது முதல்ல சுவிசேஷம் இயேசு எப்படி மரித்தார் என்று சொல்லுகிறது. நிருபங்கள் இயேசு எதற்காக மரித்தார் என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இனி எப்படி மரித்தார் என்பதற்கும் எதற்காக மரித்தார் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எப்படி மரித்தார் என்று பார்க்கும்போது இயேசு சிலுவையிலே தோற்று போனார். அதாவது இயேசு தோற்று போனார் என்றும்,
இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றும் வருகிறது. ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் மரித்த போது என்ன நினைச்சாங்க? இயேசுக்கு சாப்டர் இதோடு என்ன செய்துட்டு முடிஞ்சிட்டு நம்ம வெற்றி பெற்றோம். நம்ம என்ன செய்துட்டோம்? வெற்றி பெற்றோம். இனி அற்புதங்களை செஞ்சவர், மேசியா என்று சொன்னவரை, பெருசா எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்க வல்லமுள்ளவர் என்று சொன்னவர், அவருடைய சாப்டர் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு நம்ம ஜெயித்தோம். நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய தியாகம், நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெற்றது என்பது இயேசு எப்படி மரித்தார் என்று காட்டுகிறது. இயேசு எதற்காக மரித்தார் என்று வரும்போது, ஆமென், இயேசு சிலுவையிலே மரித்தது தோற்று போனதாக வரவில்லை. இயேசு சிலுவையில் மரித்தது எப்படி வருகிறது? அது வெற்றி பெற்றதாக வருகிறது. மாறாக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் தோற்று போனார்கள். ஆமென். எப்படி மரித்தார் என்று வரும்போது மரித்தவர் தோற்றார் என்றும், சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள் என்று வருகிறது. இயேசு எதற்காக மரித்தார் என்று வரும்போது, இயேசு சிலுவையில் மரித்தது தோற்றதல்ல. இயேசு சிலுவையில் மரித்தது எது? வெற்றி பெற்றது. சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் என்ன செய்து போட்டார்கள்? தோற்று போனார்கள். அதனால தான் சத்ருவே, கொரிந்தியரில் ஒரு வசனம் இருக்கும், அவர் என்னை இப்படி சிலுவை மரிப்பது இவ்வளோ பெரிய ரட்சிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்களே. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எப்படின்னா, நம்மளை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம ஜெயித்தோம் என்பதற்காக ஒப்பு கொடுத்தாங்க. கடைசியில் தெரிஞ்சு ஒப்பு கொடுத்ததுனால அவர் ஜெயித்தார், ஒப்பு கொடுக்கப்பட்ட நாம் என்ன செய்து போனோம்? தோற்று போனோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எப்படி மரித்தார், எதற்காக மரித்தார். ஸ்தோத்திரம். இனி எப்படி மரித்தார் என்று அவர்கள் கொண்டு வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய ஆதிக்கம் அல்லது நம்முடைய திறமை இல்லைன்னா நம்முடைய தந்திரம், நம்முடைய தந்திரம் வெற்றி பெற்றது என்று நினைத்தார்கள். எப்படி இயேசு மரித்தார் என்று வரும்போது நம்முடைய தந்திரம் என்ன செய்தது? வெற்றி பெற்று. அவங்க எப்படியாவது ஒரு யூதாசை பிடிச்சி, நீ எங்களுக்கு காட்டித்தா, நாங்கள் உனக்கு எத்தனை வெள்ளிக்காசு தாரோம்? 30 வெள்ளிக்காசு தாரோம் அப்படின்னு தங்களுடைய தந்திரங்கள் பலித்ததாய் நினைத்தார்கள். ஆனால் எதற்காக இயேசு மரித்தார் என்று வரும்போது தந்திரங்கள் அல்ல பலித்தது. எதற்காக இயேசு மரித்தார் என்று வரும்போது வாக்கு தத்தம் அங்கே நிறைவேறுகிறது. ஹலோ, ஆமென். நான் டைப் பண்ணது ஒன்று, பட்டு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சோத்திரம். நான் டைப் பண்ணதுக்கு இன்னும் வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது முதல்ல இயேசு தோற்று போனார், சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தவர் ஜெயித்தாள் என்று எப்படி மரித்தார் என்பதில் வருகிறது. ஆனால் எதற்காக மரித்தார் என்று வரும்போது இயேசு சிலுவையிலே தோற்று போகவில்லை. இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி பெற்றார் என்றும், சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் என்ன செய்து போட்டார்கள்? தோற்று போனார். ரெண்டாவது, எப்படி மரித்தார் என்று வரும்போது தந்திரம் பலித்ததுன்னு நினைச்சாங்க. ஆனால் எதற்காக இயேசு மரித்தார் என்று சொல்லப்பட்ட போது தந்திரம் அல்ல பலித்தது, வாக்கு தத்தம் என்ன செய்தது? நிறைவேறும். அதை கொஞ்சம் கூட டீப்பாக சொல்ல போனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அங்கே என்ன செய்யப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிறது. சத்தமாக ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. மூன்றாவது, இயேசு எப்படி மரித்தார் என்பது எழுதப்பட்ட வார்த்தை. இயேசு எப்படி மரித்தார் என்பது என்னது? எழுதப்பட்ட லோகோஸ். அதுக்கு எபிரேய பதத்தில் லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தை. இயேசு எதற்காக மரித்தார் என்பது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால இது வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் இயேசு சிலுவையிலே மரித்ததை சீஷர்களும் தோற்று போனதாக நினைத்தார்கள். ஆனால் எதற்காக மரித்தார் என்பது பேதுரு உட்பட மற்ற சீஷர்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது அவர்கள் இயேசுவை சிலுவையில் தோற்று போனதாக நினைக்கவில்லை. இயேசு நமக்காக மரித்து ஒரு ஜெயத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்தார் என்கிற ஃபெய்த்து அவர்களுக்கு வந்த பிறகு அவர்களும் இயேசுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமானார்கள்.
சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஓகே, 3 காரியங்களை சொன்னேன். 4வது சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று வர்றேன். இயேசு எப்படி மரித்தார் என்று கேட்கும்போது நமக்கு துக்கம் வரும். நமக்கு என்ன வரும்? துக்கம் வரும். சில ரோமன் கேத்தலிக் மக்கள், ஆர்சி மக்கள் அந்த குட் ஃப்ரைடே ரொம்ப ஸ்தோத்திரம், ரொம்ப அதை கொண்டாடுவாங்க. சிலர் கருத்த வஸ்திரம் உடுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு ரொம்ப அழுவாங்க. நான் அதை குறை சொல்லவில்லை, ஸ்தோத்திரம். ஏதோ அவங்க, ஏன்னா அவங்க எப்படி மரித்தார் என்று இது பண்ணுற கேரளத்திலெல்லாம் இன்னும் அந்த சில ஆர்சி மக்கள் இன்னும் அதை ரொம்ப இதாக கையாளுவாங்க. சிலர்லாம் அன்னைக்கெல்லாம் உண்மையாட்டே அழுவாங்க. ஸோ என்னமோ அன்னைக்கு தான் இயேசு மரித்ததை மாதிரி நினச்சி என்ன செய்வாங்க, நல்லா சத்தம் போட்டு அழுவாங்க. ஸ்தோத்திரம். அது எப்படி மரித்தார் என்று பார்க்கும்போது துக்கம் வரும். ஆனால் அந்த இங்கிலீஷ், தமிழில் தான் புனித வழியாக துக்க வழியான்னு தெரில, இங்கிலீஷ் அந்த வார்த்தை நல்லா இருக்குது. அதனால தான் நான் அதை பயன்படுத்துகிறது. குட் ஃப்ரைடே அது ஒரு நல்ல வெள்ளி. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம குட் ஃப்ரைடேயில் இயேசு எப்படி மரித்தார் என்று மட்டுமல்ல பார்க்க வேண்டியது, இயேசு எதற்காக மரித்தார் என்று பார்க்கணும். அப்போ இயேசு எதற்காக மரித்தார் என்று பார்க்கும்போது, இயேசுடைய சிலுவை மரணம் துக்கத்தை கொண்டு வராது, இயேசுடைய சிலுவை மரணம் சந்தோஷத்தை கொண்டு வரும். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இயேசு சிலுவையில் மரித்தது அந்த குட் ஃப்ரைடேயில், ஸ்தோத்திரம், துக்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க சொல்லுங்க? விடிய விடிய என்னது அந்த பழமொழி உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரில்லியண்டாக இருக்கீங்க. சோத்திரம், படித்த முட்டாள்கள். சோத்திரம். அப்போது குட் ஃப்ரைடே சர்வீஸில் நம்ம அது துக்கப்படுத்துதுன்னா இயேசு எப்படி மரித்தார் என்று என்ன செய்கிறோம் பார்க்குறோம். குட் ஃப்ரைடே நம்மை சந்தோஷப்படுத்துகிறது என்றால் நாம் எப்படி மரித்தார் என்று பார்க்கவில்லை, எப்படி பார்க்குறோம், எதற்காக என்ன செய்தார், மரித்தார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். ஒருவேளை சில வேர்டு புரியலை அப்படின்னா இது திரும்ப நம்ம இதில் நம்ம குரூப்பில் அதை அப்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது சில வேணாம் நோட்ஸு கொஞ்சம் கூட வேணா கூட பார்த்து வேணால் நீங்கள் நோட்ஸ் தேவைன்னா பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸ்தோத்திரம். அப்போது ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் 4 காரியங்களை திரும்பவும் சொல்லிடுறேன். 1, இயேசு, ஆமீன், சுவிசேஷ புஸ்தகங்கள் இயேசு எப்படி மரித்தார் என்று சொல்லுகிறது. நிருபங்கள் இயேசு எதற்காக என்ன செய்தார், மரித்தார் என்று சொல்லுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். எப்படி மரித்தார் என்று பார்க்கும்போது இயேசு சிலுவையில் தோற்று போனார் என்று தெரிகிறது. ஆனால் எதற்காக மரித்தார் என்று பார்க்கும்போது இயேசு சிலுவையில் தோற்று போகவில்லை. இயேசு சிலுவையில் என்ன செய்தார், ஜெயித்தார். சிலுவையிலரை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் தோற்று போனார்களே ஒழிய, ஆமாம், இயேசு என்ன செய்யவில்லை, தோற்று போகவில்லை. ஒரு ஆமேன், சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். 2வது, தந்திரம் பலித்தது. எப்படி மரித்தார்னு சொல்லும்போது தந்திரம் பலித்தது. ஆனால் எதற்காக மரித்தார் என்று வரும்போது தந்திரம் பலிக்கவில்லை, வாக்கு தத்தம் என்ன செய்தது, நிறைவேறினது. அதனால தான் வரும்போது டைரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு எனக்காக சம்பாதிச்சான்னு சொல்லும்போது இந்த இன்ட்ரோடக்ஷனை குறித்த ஒரு வெளிப்பாடு நம்ம கரெக்டாக கிடைக்காட்டா நான் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பெருசாக பேசுவேன். அப்படியா, இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கார், ஆமாம் வந்துட்டார் அப்படின்னு வரும். பட்டு இதை குறித்த ஒரு ரெவலேஷன் நம்ம கிடைக்கும் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும்போது நம்ம அறியாமலே அதை சுதந்திரிப்போம், அதை சொந்தமாக்குவோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்குறேன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. 3வது, இயேசு எப்படி மரித்தார் என்பது அது எழுதப்பட்ட வார்த்தை. இயேசு எதற்காக மரித்தார் என்பது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. 4வது, இயேசு எப்படி மரித்தார் என்று நம் அந்த கோணத்தில் பார்க்கும்போது நமக்கு துக்கம் வரும். இப்படி அடிச்சு போட்டாங்களே, இயேசுவை இப்படி கொன்று விட்டாங்களே. அந்த சீசனெல்லாம் அழுதது அதை தான் காண்கிறது எனக்கு மரியாள் அழுதது எனக்கு அந்த யோவான் 21 அதிகாரத்தில் 20 மரியாள் அழுத அந்த ஹிஸ்ட்ரி எனக்கு அது கரெக்டாக எனக்கு அவள் செஞ்சது கரெக்டுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதில் வர திருப்தி. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, மரித்தே நான் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்வேன், எழும்பேன்னு சொல்லிட்டு போன ஆண்டவர். இவ்வளோ சொல்லிட்டு போன பிறகு சரீரத்தை காணாதவனே நீ சந்தோஷப்பட்டிருக்கணும்.
இயேசு சொன்னபடியே 3ஆம் நாள் என்ன செஞ்சிட்டாரு? உயிர் தெழுந்துட்டார். இவன் உட்காந்துட்டு இயேசுக சரத்தை இவனோ கொண்டு போயிட்டான் உட்காந்து அழுகிறான். அதை குறை சொல்லலை, பட்டு ஓகே. ஆனால் அவங்க அந்த சிச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்க தான் தெரியும். ஆனால் அவங்க இயேசு சரத்தை தேடி காலையிலே வந்தது எல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவர் அவளை வந்து தைரியப்படுத்தாட்டாலும் அவளை திடப்படுத்தி திரும்ப அவங்கள ரெடி ஆக்குறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எப்படி மறுத்தார் என்று கேட்டபோது அவர்களுக்கு அந்த சீசர்களுக்கு பயம் உண்டாயிட்டு. இயேசு கொன்னுட்டாரு. அதனாலலாம் அவங்க பயந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அப்படியே பயந்து இருந்தாங்க. இயேசு மறிச்சு. ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா இயேசு எப்படி மறித்தார் இதை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இயேசு அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது வெளிப்படுத்தப்பட்ட பிறகெல்லாம் அவர்கள் இயேசு எப்படி மறித்தாருன்னே பார்க்கல. அவங்க இயேசு எதற்காக மரித்தார்னு பார்த்தாங்க. அதனால தான் நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். ஆமென். அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தபடினால தான் ரட்சிப்பு வந்தது. அப்படி இப்படின்னு பேதுருவே வச்சு தீட்டுறாரு. ஆனால் பவுலுக்கு இதை கர்த்தர் ரொம்ப அழகாய் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் பிறகு சிலுவை மரணத்தை அவர்கள் துக்கமாய் பார்க்கவில்லை, அது சந்தோஷமாய் பார்த்தார்கள். அதனால் தங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை மேன்மை என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எப்படி மரித்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். அது கொஞ்சம் இப்படிலாம் மரித்தார், இப்படி மரித்தார் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் எதற்காக மரித்தார் என்று தான் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? பார்க்கணும். அதனால தான் சொன்னேன், எதற்காக மரித்தார் என்பது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கும் என்றால் அவர்கள் சாதாரணமாக வாழ அவர்களால் முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் எப்படி மரித்தார் என்பதை அறிவதற்கு கூட கண்ணை திறந்து கொடுப்பான். ஆனால் எதற்காக இயேசு மரித்தார் என்பதை அறிவதற்கு கண்ணு திறக்க விடவே மாட்டான். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு எக்ஸாம் 100 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அவருக்கு 5 அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கணும். அவர் ஒரு 100 பேருக்காவது வீடு வாடகைக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இருந்துட்டு நான் இன்னொரு வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தேன்னு எப்படி இருக்கும்? என்ன பார்க்கணும்னு நினைப்பேன். இவன் வாழ தெரியாதவன், அப்படிதானே? ஆள தெரியாதவன், சுதந்திரிக்க தெரியாதவன், அனுபவிக்க தெரியாதவன், இப்படி நிறைய வேடு. இவங்க அப்பா அவர் பெரிய வீட்டில் இருக்கிறாரு. 100 பேருக்கு வாடகைக்கு சொந்தமாக வீடு வாடகைக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுக்குற அளவில் சொந்த வீடு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க பையனோ எங்கே உட்காந்துட்டு இருக்கிறான்? வாடகை வீட்டில். அப்போது எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எத்தனை பேருக்கு வாடகை கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டுன்னா நான் வாடகை வீட்டில் இருக்க மாட்டேன், இலவச மாட்டேன், சொந்த வீட்டில் நானே வந்து குடியேறிடுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவோட நிலைமை இதுதான். அப்பா ஆண்டவர் என்னென்னலாம் நமக்கு சம்பாதித்து வச்சிருக்கிறார், என்ன மேன்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியாததுனால என்ன செய்கிறோம்? ஒரு பழைய வாழ்க்கை, ஒரு 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 ஏனோ தானோ என்கிற ஒரு சாதாரணமான வாழ்க்கை. அதனால தான் திரும்ப அந்த பழைய இதுக்கு திரும்பும்போது பவுல் அவ்வளோ கோபப்படுகிறார். கலாத்தியரை நம்ம டச் பண்ணுவோம். அவர் சொல்கிறாரு, நான் அறிவித்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு வானத்து தூதன் வந்து பேசினா கூட சபிக்கப்பட்டவனாக இருப்பான். கலிலே மனுஷரே, உங்களை மனதை திருப்பதற்கு உங்கள் வகை காட்டினவன் யார்? நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் இருந்துச்சு. பவுலுக்காக ஒரு ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் அவருக்குள் சீசர்களுக்கு அந்த மைண்டு இருந்தாலும் இந்த இயேசுவோடு இல்லாத ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் இவ்வளோ வெளிப்பாடை குறித்து கொடுத்து ஸ்தோத்திரம். பவுலுக்கு சரித்திரத்தையே அவரை வைத்து தேவன் நிறைய வார்த்தைகளை பேச வைத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே. அப்போ எழுதப்பட்டது வெளிப்படுத்தப்பட்ட உள்ள வித்தியாசம் 4 சொன்னேன். இனி வெற்றி சிறந்தார். 2வது, இன்னொரு நமக்கு எதிரடையாகவும் இருந்தவைகளை ஆணியடித்து சிலுவையிலே இயேசு என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எதிலெல்லாம் வெற்றி பெற்றார்? அதில் ஒரு 4 காரியங்களை சொல்லி அடுத்து இயேசு ஏன் சிலுவையிலே மரித்தார் அதுலேயும் சொல்கிறேன். நிறைய சொல்ல வேண்டியதுக்கு, பட்டு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். நமக்கு 4 வாரம் இருக்கிறனால
நிறைய பேசட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எவ்வளோ நேரம் இருக்குதோ பேசுகிறேன். ஆனால் பேசுகிறத காட்டிலும் அதை சுதந்திரிக்கவும் அதை அனுபவிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்போவும் ஒரு 20 பாயிண்ட்டு கிட்ட என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறான்னு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, என்னுடைய நோக்கம் நான் 20 இனியும் ஆண்டவர் வெளிப்படுத்துவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசுகிறது எனக்கு முக்கியம் இல்லை. ஒரு 10 பேசினாலும் போதும். ஆனால் அந்த 10 நம்ம சுதந்திரிக்க வேண்டும், சொந்தமாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கான்செப்டாக இருக்கிறது. கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். வெற்றி சிறந்த வசனம் சொல்லட்டும். நான் பாயிண்ட்டை மட்டும் 4 சொல்கிறேன். ஒன்று, இயேசு எதிலெல்லாம் வெற்றி சிறந்தார்னா, எதிலெல்லாம் ஜெயித்தார்னா, நம்பர் 1 முதலாவது ஆமேன் சோத்திரம் 14ஆம் வசனத்தில் இருக்குது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த குலத்தை எல்லாவற்றையும் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் என்ன செய்து ஆணி அடித்து, சத்தமோ ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சிலுவையிலே இயேசு என்ன செய்தார்? வெற்றி செய்தார். இந்த வசனத்துக்கு உட்பட்ட எல்லாம் சொல்லி நம்பர் 1, இயேசு சாத்தானை என்ன செய்தார்? ஜெயித்தார். யாரை ஜெயித்தார்? சாத்தானை ஜெயித்தார். சத்துரு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் என்கிற அடுத்த டாப்பிக்கில் சொல்லுவேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில், அந்த ஆதாம் ஏவன் பாவம் செய்தபோது தேவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாரு, ஸ்திரீயின் வித்தாகி ஒருவர் எழும்பி அவர் உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் சொன்னேன். வெளிப்படுத்தலை பார்க்கும்போது அவர் எப்படி மறுத்தார் என்று சொல்லி தந்திரம் அல்ல ஜெயித்தது, வாக்கு தத்தாங்க என்ன செய்யுது? நிறைவேறுது. அப்போ அவர் சாத்தானை அவர் உன்னை தலையை என்ன செய்வார்? நசுக்குவார் என்கிறது எங்கே நிறைவேறுதுன்னா, சிலுவையிலே இயேசு ஆணி அடித்து அவர் வெற்றி பெற்றார். அப்போது சாத்தானுக்கு தலையை நசுக்கினார். அப்போ இயேசு சிலுவையில் எதில் வெற்றி பெற்றார் என்றால், நம்பர் 1 சாத்தானை இயேசு என்ன செய்தார்? ஜெயித்தார். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இயேசுடைய சம்பாதித்தவளை நான் சொல்லுவேன், இயேசுடைய வெற்றிகளெல்லாம் நம்முடைய வெற்றியாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஆமென் என்ன போடுவாங்கன்னா, இந்தியா வெற்றி பெற்றுட்டுனா டோனி ஜெயித்தார், ரோஹித் சர்மா ஜெயித்தார், அப்படி வராது. எது வெற்றி பெற்று? இந்தியா என்ன செஞ்சு வெற்றி பெற்று. நம்மளாம் என்ன சொல்லுவோம்? மேட்ச்சில் யார் வெற்றி பெற்று? இந்தியா வெற்றி பெற்று. ஜெயித்தது அவனுங்களாக்கும். எங்கே போய் உட்காந்து ஒரு 11 பேர் விளையாண்டு அவனுங்க தான் ஜெயித்தாங்க. ஆனால் வெற்றி அவர்களுடைய வெற்றியாக மட்டும் கணிக்கப்படவில்லை. அது யார்? ஒரு தேசத்துக்கு வெற்றியாகவே என்ன செய்கிறது? கணிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ இயேசு சிலுவையில் வெற்றி பெற்றார் என்பது அது அவருடைய வெற்றி என்பதை காட்டிலும் அவருடைய வெற்றி மட்டும் அல்ல, அது நம்முடைய வெற்றியாகவும் இருக்கிறது. ஆமென். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இயேசு நம்பர் 1 எதை ஜெயித்தார் என்றால் சாத்தானை ஜெயித்தார். எல்லாரும் சொல்லுங்கள், எதை ஜெயித்தார்? வெரி குட், வெரி குட். ஆமென். பிரைஸ் சொல்கிறோம். ஏன்னா அவர் வெற்றி பெற்றது மட்டும் இல்லை, நாமும் என்ன செய்கிறோம்? வெற்றி பெறுகிறோம். அப்போது நாமும் அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. அப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு? இனி எல்லாம் சாத்தானை ஜெயிக்க போகிறது, நம்ம சாத்தானை ஜெயித்து விட்டோம். இதுக்கு ஆமென் வர மாட்டேங்குது. பற்றி சாத்தானை என்ன செய்து விட்டோம்? ஜெயித்து விட்டோம். ஏன் ஜெயித்து விட்டோம்? எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு, அதனால நாங்களும் ஜெயித்து விட்டோம். ஆமென். சாத்தான் எப்படி நம்மளை கண்ணை குருடாக்கிச்சுன்னா, அவன் நம்மளை பெருசாக கேட்டியது, அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ண. அதனால நம்ம என்ன சாத்தானை ஜெயிக்க பெரும்பாடு சோத்திரம். ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சாத்தானே, எனக்கு அப்பா உன்னை ஜெயித்ததுனால நாங்கள் என்ன செய்து விட்டோம்? ஜெயித்து விட்டோம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இப்போ மேட்ச் முடிஞ்சு, இப்போ மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அப்போது பாகிஸ்தான் தோத்துட்டுன்னு வச்சவங்க, அப்போ பாகிஸ்தான் டீமை எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க? சரி, கொஞ்சம் கூட புரியும்படியாக சொல்கிறேன். கொஞ்சம் லைட்டெல்லாம் எரியட்டு, பீஸா ஒன்று இருக்காதுங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்ன செஞ்சு நடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா வெற்றி பெற்றாச்சு. ஓகே, இப்போ பாகிஸ்தான் என்ன செஞ்சுட்டு
ஒரு எக்ஸாம்பிள். இனி அப்போ தோற்று போன பாகிஸ்தான் டீமை எப்படி பார்ப்பாங்க? தோற்று போன ஒரு டீமை என்ன செய்வாங்க? பார்க்கும்போது பாவம் தோற்று போயிட்டானுங்க. ஸோ கொஞ்சம் ரன்னு கூட அடித்தா பாஸ் ஆகிருக்கலாம், தோற்று போயிட்டானுங்க. ஸோ அவங்க மனநிலைமை தோற்று போனதாக இருக்குது. ஸோ அப்போது அங்கே ஊர் பொம்பளை தோற்று போன அந்த ஃபீலிங் தான் இருக்குது. அப்போது அவங்கள பார்க்கும்போதே என்ன மைண்டில் தான் பார்ப்பாங்க? தோற்று போனவங்கள தான் பார்ப்பாங்க. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது சாத்தான ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணுன்னா தோற்று போனவனாகத்தான் பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இவ்வளோ சுற்றி வந்தேன். சோத்தர் லைட் அடின்னு நினச்சேன், லேட்டாக எரிஞ்சிட்டு என்ன செய்ய பரவாயில்ல. சோத்தர் அப்படி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்தர் நான் சொல்கிறேன், எப்பொழுது ஒரு பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை சாத்தானை தோற்று போனவனாய் பார்க்கிறார்களோ அப்பொழுது நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆமே. ஸோ ஆண்டவரே சாத்தானை ஜெயிக்க கிருபை தாரன்னு சொல்கிற காட்டிலும் முதல்ல ஒரு இடையில ஒரு பாஸோட இன்டர்வியூ பார்த்தேன். நான் அதை ஹோலி ஸ்பிரிட்டில் டச் பண்ணேன். ஹோலி ஸ்பிரிட்டு ஏன்னா ரெண்டும் பெரிய டாபிக் எனக்கு முன்னாடி இருக்கேனால முதல்ல ஒன்றை மட்டும் மெடிடேட் பண்ண, இப்போ ரெண்டையும் மெடிடேட் பண்ணுறதுனால சரி ஒரு சவால் தான், ஆனாலும் ஆண்டவர் நடத்துவார் அப்படின்ற விசுவாசத்தில் வந்திருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். ஒரு தேவ பிள்ளை 3 காரியங்கள் அறியணும். அதை ஹோலி ஸ்பிரிட் டாப்பிக்கில் டச் பண்ணு. அப்போது நம்ம 100% கூட குறை வைக்காமல் நம்ம சாத்தானை எப்படி பார்க்கணுன்னா அவனை எப்படி பார்க்கணும்? தோற்று போனவனாக பார்க்கணும். ஆமேன். என் இயேசு சிலுவையிலே மரித்தார் அல்ல, இயேசு சிலுவையிலே வெற்றி பெற்றார். ஆமேன். வெற்றி பெற்றார்ன்றால் அதனுடைய எதிர்ப்பதம் தோற்கடித்தார். அப்படின்னாலே சாத்தானை கர்த்தர் என்ன செஞ்சார்? தோற்கடித்தார். ஆமேன். இயேசுனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. ஆமேன். அப்போ அடுத்து சொல்கிறேன், சோத்திரம், சாத்தான் தோற்று போனவன். இயேசு மட்டும் சாத்தானை தோற்கடிக்கலை, நானும் சாத்தானை என்ன செய்கிறவன்? தோற்கடிக்கிறவன். கொஞ்சம் கூட டீப்பாக சொல்கிறேன். சாத்தான் எனக்கு முன்பாக மட்டும் சாத்தான் இயேசுவுக்கு முன்பாக மட்டும் தோற்று போகலை. சாத்தான் யாருக்கு முன்பாக தோற்று போனான்? வெரி குட். எனக்கு முன்பாகவும் எங்களுக்கு முன்பாகவும் தோற்று போனான். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த 1 மந்த் முடியும் போது நம்ம கண்ணெல்லாம் திறந்து ஆமேன் ஒரு அடுத்த கட்டத்தில் கர்த்தர் என்னையும் கர்த்தர் கொண்டு போவாராக. இங்கே ரிஸ்க் எடுத்து வருகிறவங்களை அத்தனை பேரை கர்த்தர் கொண்டு செல்லுவாராக. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தான் தோற்று போனவன். ஆமேன். இனி சாட்சியில் எழும்பி மயக்கம் பிடிச்சி பிசாசு அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னா மயக்கெடுத்து மண்டையிலே கொட்டி சோத்திரம். சரி, ஓகே, கண்ட்ரோல் பண்ணுறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இயேசு வெற்றி பெற்றார். ஆமேன். சாத்தானை தோற்கடித்தார். இயேசுடைய வெற்றி என்னுடைய வெற்றியாக இருக்கிறது. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். இயேசுக்கு முன்னாடி மட்டும் சாத்தான் தோற்று போகலை, எனக்கு முன்பாகவும் சாத்தான் என்ன செய்து போனான்? தோற்று போனான். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. சாத்தானை தோற்று போனவனாய் பாருங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சோத்திரம். அவனை பெருசாக பார்க்குற வரையிலும் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ண நீங்கள் பார்க்குற வரையிலும் சோத்திரம் கஷ்டம். நான் இடையில பேசுவேன், எப்படி சாத்தானுக்கு இப்பவும் வல்லமை எப்படி அவன் கையில் இருக்குது, அவன் எந்த தந்திரத்தை பயன்படுத்தி அவன் வல்லமை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறான் அப்படின்றத நான் இடையில பேசுவேன். அப்போது இன்னும் ஒரு நிரந்தரமான ஒரு தெளிவான ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை தேவன் நம்ம அத்தனை பேருக்கும் தருவாராக. 2வது, சாத்தானை ஜெயித்தான்னு சொன்னேன். 2வது, எனக்காக இயேசு மரித்தார். அப்படி தானே? அப்போ இயேசு ஜெயித்தார் என்றால் அவர் மட்டுமல்ல ஜெயித்தது, என் சார்பிலே இயேசு ஜெயித்தார். ஆமேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போது என் சார்பில் யார் ஜெயித்தா? இயேசு ஜெயித்தார்.
ஆமென். அப்போ இயேசு சிலுவையில் மரித்தார் என்றால் ரெண்டாவது அர்த்தம், ஆமென், இயேசு அல்ல, இயேசு மட்டுமல்ல ஜெயித்தது, யாரும் ஜெயித்தேன், நானும் ஜெயித்து விட்டேன். ஆமென். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என்ன செய்து விட்டேன், ஜெயித்து விட்டேன். ஏன்னா ஆமென், இயேசு அவருக்காக அல்ல மரித்தது. நான் ஏன் மரித்தார்னு பேசுவேன், அப்போ நம்ம புரியும். இயேசு எனக்காக மரித்தார், அப்படி தானே? அப்போ இயேசு ஜெயித்தார்னா அவர் மட்டுமல்ல ஜெயித்தது, என் சார்பிலே எனக்காக அவர் என்ன செய்தார், ஜெயித்தார். அப்போ இயேசுடைய வெற்றி அவருடைய வெற்றி அல்ல, இயேசுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. அதனால தான் நான் முதல் பாயிண்டில் சொன்னேன், இயேசு எப்படி மரித்தார் என்று பார்த்தா துக்கம் வரும்னு, இயேசு எதற்காக மரித்தார் என்றால் நமக்கு சந்தோஷம் வரும். ஏன்னா நான் ஜெயித்தையா சிலுவையில். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு பிதாவானவர் இயேசு சிலுவையில் தொங்குனதை பிதாவானவர் எப்படி பார்த்தார்னா, அவர் மரித்ததா பார்க்கல, அவர் ஜெயித்ததா பார்த்தார். அவர் ஜெயித்ததா மட்டுமல்ல பார்த்தது, அவரை விசுவாசிக்கிறவர்களும் என்ன செய்து விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள் என்பதாக என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10th உங்கள் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டுன்னா அதை நீங்கள் மட்டும், அந்த பிள்ளை மட்டும் ஜெயிச்சதா பார்க்காது, அந்த ஸ்கூலு ஜெயிச்சதா பார்க்கும். உண்மைதானா? சோத்திரம். அந்த பிள்ளையோட பெற்றோர் ஜெயிச்சதா பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை மட்டும் அப்படி பார்க்கணும். அப்படின்னா அதே போல் ஒரு கேம், ஒரு 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 கேமில் ஒருத்தன் நல்லா வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா அது அவனுக்கு வெற்றி மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கு வெற்றி, அவனை ட்ரெயின் பண்ணுறவனோட கோச்சுக்கு வெற்றி. அப்போ ஒரு ஆளுக்கு வெற்றி எத்தனையோ பேரோட வெற்றியாக என்ன செய்யுது, மாறுது. உலக பிரகாரமாகவே அப்படி இருக்குன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறபடினாலே, அவருடைய பிள்ளையாக நான் மாறுகிறபடினாலே அவருடைய வெற்றி யாருடைய வெற்றியாக இருக்குது, என்னுடைய வெற்றியாக இருக்குது. அதனால ரெண்டாவது சொல்கிறேன், என் சார்பிலே எனக்காக இயேசு ஜெயித்தார். என் சார்பிலே யாருக்காக ஜெயித்தார், எனக்கு சில பேரண்ட்ஸ் எப்படியாவது பாஸ் ஆகி எனக்கு மானத்தை காப்பாற்றி. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவன் ஜெயிக்கிறத அவனுக்கு ஜெயமாக மட்டும் பார்க்கல, பேரண்ட்ஸுக்கு ஜெயமாட்டும் பார்க்குறோம். ஆமென். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு சிலுவையில் மரித்ததை பார்க்கும்போது அவர் மரிச்சார்னு மட்டும் பார்க்கக்கூடாது, அவர் வெற்றி பெற்றதாக பார்க்கணும். பைபிள் அப்படியே சொல்லுது. அதனால் நம்ம இந்த வசனத்தை எடுத்தோம், அவர் வெற்றி சிறந்தார். அப்போ அவர் வெற்றி பெற்றதாக பார்க்கணும்னா, ஒன்று சாத்தானை ஜெயித்தார்னு பார்க்கணும், ரெண்டாவது என் சார்பில் எனக்காக வெற்றி பெற்றார். அதாவது நீங்கள் ஜெயித்ததாக அங்கே என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஆமென். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஃபெய்த் வந்துச்சுன்னா நம்ம ஓட்டம் தோல்வியாக இருக்கவே இருக்காது, அது வெற்றியாகத்தான் இருக்கும். பவுலுக்கு ஊழியத்தில் நீங்கள் எந்த இடத்துல பெய்யாவது, பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போய் ஊழியம் செய்ய முடியாமல் தோற்று வந்ததாய் சரித்திரமே கிடையாது. ஒரு இடத்துல கால் வச்சாரா அங்கே ஏதாவது ஒன்று அங்கே நடக்கும். ஆமென். எபேசு பட்டணத்தில் விக்கிரங்களால் நிறைந்த பட்டணம், தியானாள் என்பவருடைய கோட்டை, அங்கே போய் சிங்கிள் மேனாக தான் பவுல் இருந்தார். ஆனால் முடிவில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மாய வித்தைக்காரர்கள் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வெளியே போட்டு சுட்டெரித்தார்கள். அவருடைய தொகை 50,000 வெள்ளிக்காசாக இருந்தது. ஒரு கட்டத்தில் புரிஞ்சு போச்சு, எல்லாரும் எபேசு பட்டணத்துக்கு எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற பயம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஏன்னா பவுலுக்கு தெரியும், நான் வெற்றி பெற்றவன். ஏன் வெற்றி பெற்றார் என்றால், என் இயேசு சிலுவையில் பெற்ற வெற்றி அது அவருடைய வெற்றி மட்டுமல்ல, அது என்னுடைய வெற்றியாக இருக்கிறது. மரணம் வரைக்கும் அவர் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதோட அர்த்தம் என்ன, நான் வெற்றி பெற்று விட்டேன். இனி எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, நீதிங்கிடம். நான் வெற்றி பெற்றவனுக்கு கிடைக்கிறதான் பரலோகம். அதனால் இயேசு இந்த வெளிப்பாடு வருகிற நமக்குள்ளே சொல்லி, உங்களை அறியாமலே பரலோகம் என்பது எனக்கு உரியது, பரலோகத்தை நான் சுதந்தரிப்பேன் என்கிற நம்பிக்கை நம்மை அறியாமலே நமக்கு வந்துவிடும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் ஓடணும், நான் தான் பிரயாசப்படணும், நான் தான் வேலை செஞ்சு எப்படியாவது பரலோகத்தை சுதந்திரிக்கன்னா போக்கு கேஸ். இயேசுட வெற்றியை என்னுடைய வெற்றியாய் பார்த்து நான் ஓடும்போது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நான் வெற்றி பெறுகிறேன். எனக்குரிய அந்த சொந்த நாட்டையும் நான் சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெளிப்பாடு இல்லாதவர்களுக்கு பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும், பரலோகத்தை குறித்த வருகை குறித்த பாட்டும் பாடணும். ஆனால் அவங்ககிட்ட உண்மையாக போய் கேட்டிங்கன்னா பரலோகத்துக்கு போகின்ற நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும். நான் எப்படி பார்க்குறேன், நான் வெற்றி பெற்று பரலோகத்தை சுதந்திரிக்கிறவனா நான் பார்க்கல. இயேசுனுடைய வெற்றி யாருடைய வெற்றியாக இருக்குது? என்னுடைய வெற்றியாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது நான் அதை சொல்கிறேன், இயேசுடைய வெற்றி. அப்போ அவர் வெற்றி பெற்று எனக்காக ஒரு நாட்டை சுதந்திரிக்கிறான்னு நான் அவரை விசுவாசித்ததுனால அந்த வெற்றி என்னுடைய வெற்றியை நான் பார்க்குறதுனால நானும் அந்த தேசத்தை என்ன செய்கிறவனாக இருக்கிறேன்? சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறேன். அதனால் எனக்கு நான் கிருபை 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. சோத்திரம். இன்னைக்கு கண்ணை மூடினாலும் அடுத்த செகண்ட் நான் கண்ணை திறப்பது பரலோகமாக இருக்கும், பரதீசாக இருக்கும், தேவனுடைய மடியாக இருக்கும். அந்த ஃபெய்த்து உங்களுக்கும் இருக்கிறேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என் அப்பா சிலுவையில் நான் எப்படி மரித்தார்னு பேசுவேன். ஆமென். எப்படி மரித்தாலும் எதற்காக மரித்தார், எப்படி மரித்தான்ற நமக்கு வேண்டாம், அது சுவிசேஷம். ஸோ அதை நம்ம பார்க்குறதுலாம் எதற்காக என்ன செஞ்சார், அதை பார்த்ததுனால நம்ம அந்த சிலுவை மரணம் நம்மை சந்தோஷப்படுத்தும், நம்மை மகிழ்விக்கும், நம்மை மகிழ்ச்சியாக்கும். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று அதையும் சொல்லி நான் முடிக்கிறேன். மணி 8:20 ஆயிற்று. பிரைஸ் சொல்லலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பாதாளத்தை ஜெயித்தார். இயேசு சிலுவையில் மரித்து நேராக இறங்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை அவருடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு மரித்து அத்தனை பரிசுத்தவான்களை பரதீசில் கொண்டு இயேசு வைத்தார். இயேசு பாதாளத்தை என்ன செய்தார்? ஜெயித்தார். அதான் நான் போன ரெண்டாவது பாயிண்டில் சொன்னேன். இயேசு பாதாளத்தை ஜெயித்து எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறதுனால ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை விசுவாசிக்கிற எனக்கும் அந்த பரலோகம் எனக்கு சொந்தமாய் மாறுகிறது. பாதாளம் தோற்று போனவர்களுடைய இடம், பரலோகம் வெற்றி பெற்றவர்களுடைய இடம். எங்கள் அப்பா தோற்று போனான்னா நான் பாதாளத்துக்கு போயிருப்பேன். எங்கள் அப்பா வெற்றி பெற்றனால அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்தை நானும் சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருபோதும் நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்கன்னா இயேசு தோற்றுருக்கணும், அப்படின்னா நீங்கள் பாதாளத்துக்கு போவீங்க. ரெண்டாவது நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்கன்னா இயேசுடைய சிலுவை மரணத்தை நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுடைய சிலுவை மரணத்தை ஒருவன் விசுவாசிக்காவிட்டால் அவன் பாதாளம் சொன்னான், நரகம். இயேசு எனக்காக மரித்தார், அவர் ஒருவரே தேவன், அவர் எனக்காக மரித்தார், அவரை விசுவாசிப்பதனால நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்கிற ஃபெய்த்து நமக்கு வருகிறதுனால வந்துட்டாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசுடைய வெற்றியை யாருடைய வெற்றியாய் பார்க்கிறேன்? என்னுடைய வெற்றியாய் பார்க்கிறேன். அவர் மரித்தது, அவர் வெற்றி பெற்றார் என்பது அவர் என்ன செய்தார்? சாத்தானை மட்டுமல்ல, என் சார்பில் மட்டுமல்ல, அவர் பாதாளத்தையும் அவர் என்ன செய்து விட்டார்? ஜெயித்து விட்டார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எனவே சிலுவை மரணம் என்பது அது துக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல, அது சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான்காவது ஒன்று, அவர் மரணத்தையும் ஜெயித்தார். எதை ஜெயித்தார் சொல்லுங்க? மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. என் ஜீவன் சாத்தானுடைய கரத்தில் அல்ல, என் ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லியிருக்கணுமே. ஆமென். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு மரணம் வராது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அதனால் அவர் எப்போ அழைத்தாலும் நான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். காரணம், இயேசு சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார்.
வெரி குட், வெரி குட். ஹல்லேலூயா. நான் ஜெயிச்ச தெய்வத்தை ஆராதிக்கிறேன். நான் தோற்று போன தெய்வத்தை அல்ல ஆராதிப்பது. அவர் சிலுவையிலே மரித்தார் என்று பவுல் சொல்லவில்லை கொலோசையர்ல. அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? ஐயோ ஐயோ, வேணும் கூட வாங்க. எப்படி செய்தார்? வெற்றி சிறந்த. அது அவன் பவுலுக்கு கண்ணில் ஏசு சிலுவையில் மரித்ததாட்டே தெரியலை. சோத்திரம். பவுலுக்கு கண்ணில் பவுலு சிலுவையில் வெற்றி சிறந்தாராட்டே. என்ன வேர்டு, என்ன ரெவலேஷன்லாம். அதனால் அதே போல் நான் முதல்ல சொன்னேன், பவுல் இந்த ரெவலேஷன் இருந்தாலும் வெற்றியிலிருந்து ஓடலான்னு சொன்னேன். ரெண்டாவது, பவுலுக்கு நம்பிக்கையை ஒருத்தரால் அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லை, நான் பிரசங்கித்த சுவிசேஷத்துக்கு மாறாக தேவதூதனை வந்து பிரசங்கம் பண்ணால் அவன் சபிக்கப்பட்டவன். என்ன தைரியம், என்ன நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்ரா. ஏன்னா அவனுக்கு தெரியும் சிலுவை, அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு அவனுக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும். அதனால் அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. அந்த விபச்சாரம் இருந்த பிறகு கூட கொரிந்தியரில், நான் இப்போ கொரிந்தியரை தான் வாசிச்சுட்டு இருக்கேன், முடிச்சிட்டேன். இனி 2 கொரிந்தியர் வாசிச்சுட்டு இருக்கும்போது கூட விபச்சாரம் இருக்கும்போது கூட பவுலுக்கு அவ்வளோ கோபம் வரல. ஸோ அது பரம்போடு வர வேண்டுமா தடியோடு வர வேண்டுமான்னு தான் கேட்பார். உங்களுக்குள் விபச்சாரம் இருக்கிறதே கேள்விப்படுகிறேனே, அப்படி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கார். பட்டு அந்த சிலுவை மரணத்தை குறித்து மாற்றின போது, அந்த இயேசு எதற்காக மரித்தார், அந்த சுவிசேஷம் மாற்றின போது பவுல் கொந்தளிச்சிட்டார். அவனை கல்லெறிஞ்ச கூட சகிச்சுட்டு போனவர், அடித்த பிறகு கூட சகிச்சுட்டு போனவர், இந்த இடம் வரும்போது அவரால் என்ன செய்ய முடியல. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தா அப்படி பவுலுக்கு இது தெரியும். அவர் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், இதை வேறொரு சுவிசேஷம் இல்லையே, தேவதூதனே மாற்றி பிரசனம் கூட, அவன் சபிக்கப்பட்டவன். அப்படி அவருக்கு நம்பிக்கை என்பது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு, அந்த திருவிருந்தெல்லாம் குறித்து அவர் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்படின்னு 1 Corinthians 11 நம்ம திருவிருந்து கூட வாசிக்கிறோம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், இயேசு மரணத்தை ஜெயித்தார். நீங்களும் அப்படி ஜெயிச்ச மாதிரி இருக்கணும். டோனி ஒரு 6 அடித்தா பெவிலியனில் இருக்கிறவன் என்னமோ அவன் 6 அடித்த மாதிரி துள்ளுறான். ஸோ இந்தியா வெற்றி பெற்றால் என்னமோ அவன் வெற்றி பெற்ற மாதிரி தோன்றான். ஆனால் தேவ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், ஏசு வெற்றி பெற்றால் நமக்கு அந்த ஃபயர், அதுக்கு என்ன சொல்ல எஃபெக்ட் தெரியாத, சரி வெற்றி பெற்றார். ஏன்னா நம்ம என்ன அவர் வெற்றி பெற்றார் நினைக்கிறோம், அந்த வெற்றி நம்முடைய வெற்றியாக என்ன செய்கிறது, மாறுகிறது. ஒரு சினிமாவில் ஒரு அவருடைய ரசிகன் படம் ஹிட் ஆச்சுன்னா, ஸோ ஆனால் இவனுக்கு என்ன பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இவன் பால் ஊற்றி பால் அபிஷேகம் பண்ணி இவன் கொண்டாடுறான். ஏன்னா அவன் ஜெயித்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங், ₹1 கிடைக்காது. ஸோ அவன் கொண்டு போகிறான், ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஃபீலிங். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடுவோம், டைம் ஆயிட்டு. நான் பேசுனேன்னா பேசுவேன், நாளைக்கு திரும்ப கண்ணி பண்ணுறேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனை தான் டச் பண்ணியிருக்கேன். 2 காரியங்களையும் சொன்னேன். இயேசு எப்படி மரித்தார், எதற்காக மரித்தார். 2வது, இயேசு ஜெயித்தார், எதையெல்லாம் இயேசு ஜெயித்தார். ஒரு அலையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமே. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. நான் சொல்கிறேன், நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயித்தவர்கள். ஏன் ஜெயித்தவர்கள்னா, நீங்கள் அல்ல ஜெயித்தது, இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். எனவே அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றியாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உடபரபலபர ஷகதரபல அந்நிய பாஷை பேசி ரேமனலர துரபலபலபல ஷியரபலபரப உடரபலபரபலப ரிபலபரகதர. ஆமே. தோல்விகள் மாறுகிறது. ஆமே. நான் ஜெயித்தவன். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஜெயித்து விட்டது, உங்கள் பிஸ்னஸ் ஜெயித்து விட்டது, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஜெயித்து விட்டது, உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கை ஜெயித்து விட்டது. காரணம், இயேசு ஜெயித்தார். இயேசு சிலுவையில் தோற்று போனார் என்றால் நானும் தோற்று போயிருப்பேன். இயேசு சிலுவையில் ஜெயித்தபடினாலே இயேசுடைய வெற்றி அது என்னுடைய வெற்றியாய் மாறுகிறது. கமான். உடா பலா ரபா லபா ரபா எல்லா தோல்விகளும் மாறுவதாக
மறைவதாக, நீங்கி போவதாக. ஆமே. நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரே கபரபல ஷிகதரகட உடலபரபலப ரிபலகதரமன உடலபரபலப ஷியலபரபலப ரீகபகதர ஹட்டரகதரமன உடரபல ஷியாந்தனா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. இயேசு சிலுவையில் ஜெயித்தனால இனி எல்லாம் உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இயேசு சிலுவையிலே வெற்றி பெற்றார். பவுல் இயேசு சிலுவையிலே மரித்ததாய் பார்க்கவில்லை, பவுல் இயேசு சிலுவையிலே ஜெயித்ததாய் பார்த்தார். நல்ல கையை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஆண்டவரே திரவிலேசனை தாங்கப்பா. அப்படி ஜெப நிலைமை இருப்போம். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ஜெபித்து நிறைவு செய்வாங்க. நம்மளார் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஜெயம் பெற்றவருடைய ஜெயத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களுடைய வரிசையில் நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா அவருடைய சன்னிதானத்திலே நம்மை போதித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. சத்ரு அநேக நேரங்களிலே நம்மை தோற்கடிப்பேன் சொல்லி அவன் ஜெயம் பெற்றவர்களை அது விரோதமாய் வெள்ளி விழிக்கிறதான நேரங்களெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி, ஹல்லேலூயா ஜெயம் பெற்றவர்கள் என்பதை ஹல்லேலூயா நாம் நிரூபிக்கும்படி அது தைரியமாய் கிருபாசனத்திலே சேரத்தக்கதான பாக்கியத்தை நமக்கு தந்தாரே. எதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க. தாவே, நீ சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். எங்களுக்காய் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரப்பா. எங்களுக்காய் வெற்றி சிறந்த தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் ஜெயித்தவராய், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய், சாத்தானை ஜெயித்தவராய், எங்களுக்காய், எங்களுக்கு பிதாவாய், எங்களுக்கு அப்பாவாய், அல்லேலூயா நம்முடைய சந்ததியாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. உடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கவும், நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் ஜெயத்தின் துணியோடு ஜீவிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும் கிருபை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.